ಬ್ಯಾಂಬೂಸ್ ಬ್ಯಾಂಬೂ ಲೀವ್ಸ್ ಮನಿಯನ್ ಟ್ರೀ ಸಿಗುತ್ತಾ ಅಷ್ಟದು ಮತ್ತೆ ಡೈಲಿ 200 ಟೀಕುಡ್ ಪಾರ್ಕ್ இதாங்க வனசரி 1. இங்கேருந்து பார்த்தோம்னா நேற்று ஹண்டான பிளேஸ் எல்லாம் தெரியுங்க. லெப்பாடு அட்டாக் பண்ணி டீர் இழுத்துட்டு போனது. அது போக நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி போல் இங்கே யானை வந்திருக்குங்க இந்த மரத்துக்கு பக்கத்தில். அதுவும் இல்லாமல் ஏதோ பைப் ஏதோ டேமேஜ் பண்ணிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் தண்ணி கூடி போட்டு உள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலான்ட்டு போடாமல் விட்டாங்க. நான் முழிச்சிட்டு தான் இருந்தேங்க. பட்டு வண்டி வந்துருந்தது, சவுண்ட் போட்டு இருந்தது. நான் சும்மா டெய்லியும் நடக்கிற ப்ராசஸ்ன்னு நினச்சிட்டேன். பட் எலிஃபண்ட் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பந்திப்பூரில் வந்து இன்னொரு சஃபாரி ட்ரை பண்ணலான்னு. டைகர் வந்து நமக்கு ஸ்பாட் ஆகாதனால கடைசியாக ஒரு ட்ரை. அது போக மசனகுடியில் வந்து மாயார் ரோடு, சிங்காரா ரோடு வந்து ஜீப் சஃபாரி போகலான்னு பிளான்னு. அதோட வீடியோவை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து பந்திப்பூரில் ஜீப் சஃபாரி, அப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் வந்து நம்ம பந்திப்பூர் ஸ்டேயில் வந்து பார்க்குறோங்கிறத பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் பந்திப்பூர் ஸ்டேயில் சஃபாரியில் பார்த்திங்கன்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ் நமக்கு ஸ்பாட் ஆச்சு. ஈவன் லெப்பாடு, கரடி எல்லாமே பார்த்தோம். டைகர் மட்டும்தான் ஸ்பாட் ஆகலை. இந்த சஃபாரியில் வந்து டைகர் பார்க்கணுன்னு தான் நம்ம மெயினாக கேட்டிருந்தோம். ஃபஸ்ட் எடுத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் எலிஃபெண்ட்டு ரோட்டுக்கு ரைட் சைடில் இருந்துச்சு. மார்னிங் நம்ம மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரைட் எடுத்தோம். அது பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆனதையுமே மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே குட்டியோட ஒரு எலிஃபெண்ட்டு மண்ணை வந்து தோண்டிகிட்டு இருந்தது. எதுக்குன்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க வந்து அதில் சால்ட் கண்டென்ட் இருக்குது, அதுக்கு வேண்டி தான் அது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ಸಾಲ್ಟ್ ಮಿಕ್ಸ್ ಆಗಿರ್ತದೆ ಮಣ್ಣಲ್ಲಿ, ಅದಕ್ಕೆ ಅಂತ ಸಾಲ್ಟ್ ಮಣ್ಣು ತಿಂತಾರೆ ಅವರು. ನ್ಯಾಚುರಲ್ ಸಾಲ್ಟ್ ಇರ್ತದೆ ಮಿಕ್ಸ್ ಆಗಿರ್ತದೆ, ಅದಲ್ಲ ಮಿನರಲ್ ಪರ್ಪಸ್ಗೋಸ್ಕರ ಅದು ತಿಂತದೆ ಮಣ್ಣನ್ನು. ಸಾಲ್ಟ್ ಮಿಕ್ಸ್ ಆಗ್ತದೆ. மண்ணு சாப்பிடுங்க. ಸಾಯಿಲ್ ಸಾಲ್ಟ್ ಮಿಕ್ಸ್ ಆಗ್ತದೆ. அது மேலே போட்டுறது வந்து கூலிங்க்கு வேண்டிங்க. கூலிங்கு ப்ளஸ் இன்னொன்று அது மஸ்கிட்டோ பைட் ஆகுது, ಇಚಿಂಗ್ ಆಗ್ತದೆ. ಕೆರ್ದಕ್ಕೆ ಗೊತ್ತಾಯ್ತವ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಉಪ್ಪಿರುತ್ತೆ, ಸಾಲ್ಟ್ ಇತ್ತು, ಉಪ್ಪಿರುತ್ತೆ, ಅದು ತಿಂತಾರೆ. per day they need 200 kilo food. ಓಹೋ ಬರಲ್ಲ 200 ಕಿಲೋ ಸಪ್ಲೈಂಗ ಸರ್ ಕೊಡ್ತಾರಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲೇ ನ್ಯಾಚುರಲಿ ತಗೊಳುತ್ತೆ. ಬ್ಯಾಂಬೂಸ್, ಬ್ಯಾಂಬೂ ಲೀವ್ಸ್, ಮನಿಯನ್ ಟ್ರೀ ಸಿಗುತ್ತಾ ಅಷ್ಟದು ಮತ್ತೆ ಡೈಲಿ 200 ಟೀಕುಡ್ ಪಾರ್ಕ್. ಅದೇ ಮೇಡಮ್ ತಿನ್ನೋಕ್ಕೋಸ್ಕರ ಪರ್ ಡೇ 10 to 15 ಕಿಲೋಮೀಟರ್ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡುತ್ತೆ. ಹುಡ್ಕೊಂಡು ಎಷ್ಟು ರೂಪಾಯಿ ಸರ್ ಎಲಿಫೆಂಟ್? ನಮ್ಮಲ್ಲಿ 1160 ಇಲ್ಲಿ ಫುಲ್ಲು. ಟೈಗರ್ ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ಅಲ್ಲಿ ಸೆಕೆಂಡ್ ಪ್ಲೇಸ್ ಇದೆ, 190 ಪ್ಲಸ್ ಇದೆ. ಫಸ್ಟ್ ಒಂದು ಜಿಮ್ ಕಾರ್ಬೆಟ್. ಟೈಗರ್ ಎಲಿಫೆಂಟ್ ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ಅಲ್ಲಿ ನಂಬರ್ 1 ಫಸ್ಟ್. ಇದು ಮೈಸೂರಿಗೆಲ್ಲ ಬಿಡ್ತಾರಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲಿಗೆ ತಗೊಂಡ್ ಬಿಡ್ತಾರಲ್ಲ ದಸರಾ. ಸಾಕಿರೋ ಆನೆಗಳು ಇಲ್ಲಿಗೆ ಬಿಡ್ತಾರ? ಕ್ಯಾಂಪ್ ಇದೆ, ಕಾಡುಗಡೆ ಬಿಡಲ್ಲ ಅದನ್ನ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕ್ಯಾಂಪ್ ಇರ್ತದೆ, ಕ್ಯಾಂಪ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅದು ಇಲ್ಲೇ ಅಲ್ವಾ? ಇಲ್ಲೇನಾ ಬಂಡೀಪುರ? ಸುಮಾರು ಇದೆ ಸರ್, ಅದು ಸಕ್ಕರೆ ಬೈಲು ಸುಮಾರು ಕ್ಯಾಂಪ್ಗಳಿದೆ ಆ ಥರ. மண்ணு சாப்பிடுதுங்க. அதில் சால்ட் இதாக இருக்குது, மினரல் பர்பஸ்க்கோஸ்கர ஓகே அது சாப்பிடாது. இப்போ அது மெடிசன் இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாம் சாப்பிட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு. மண்ணை சாப்பிட்டு பிடிக்காதா?
மண்ணை சாப்பிடுங்க. மேல் வந்து குரூப்ல இருக்காது. ஓகே. ரெஸ்ட்ரிக்ட் வந்து மேல தனியா அது அம்மா வந்து பொறிச்சிரும். ஏன்னா அது இன்பிரீடிங் ஆகும்ல. இன்பிரீடிங் ஆகும். ஓகே. அது என்ன மேலே வச்சுக்காது. 18 இயர்ஸ் வந்த பிறகு அம்மா ஓட்டி போயிடும். அதனால அது தனியா இருக்கும் ஆனை எப்போ. ஓகே. மேல் வந்து தனியா தான் இருக்கும். மேல வந்து பீகாக்னு சொல்றாங்க. ஃபீமேல் பிஎன்னு சொல்றாங்க. கரெக்ட் நேம் வந்து இந்தியன் நேஷனல். ಅಯ್ಯೋ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. ಬಿಫೋರ್ 63 ಅದಿತ್ತು. 63 ಆದ್ಮೇಲೆ ಇದನ್ನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ಅದು ಎಂಡೇಜರ್ಡ್ ಪೀಸಸ್ ಬರ್ಡ್ ಅದು. ಇದು ಕಲರು ಇದೆಲ್ಲ ನೋಡಿ ಇದನ್ನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ಅದು ವೈಟ್ ಬರ್ತಾ ಅದು ಅದೇ ಅದೇ ಫಸ್ಟ್ ಸಾಕು ಅದಕ್ಕೆ ಫೀಮೇಲ್ ಅಟ್ರಾಕ್ಟ್ ಬಟ್ ಜಾಸ್ತಿ ಇನ್ನೂ ಬರುತ್ತೆ ನೋಡಿ ಟಿಕೆಟ್ ಹೆಂಗಿರ್ಬೋದು ಅದು ನೋಡು ಪಾದನೆ ತಗ್ಲಾಗಿದೆ நம்ம மெயினாக டைகர் ஸ்பாட் பண்ணுற கேட்டதுனால மார்னிங் வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து ஸ்பாட் ஆகிருக்கு ஏர்லி மார்னிங்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி டைகர் வந்து தண்ணி குடிக்க இந்த இடத்துக்கு வருங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அந்த இடத்துல எந்த அலாம் காலுமே டைகர் வரக்கு எந்த அறிகுறியுமே தெரியாதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக இங்கே வராதுன்னு சொல்லிவிட்டு மேபி லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போகும்போது டைகரோட ஃபுட் பிரிண்ட் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய எலிஃபண்ட்டு செடிக்குள்ளார அங்கங்கே இருந்தது. பட் டைகருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது ஜஸ்ட்டு இந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு. பட் நம்ம எதிர்பார்த்த அந்த தண்ணி இருக்கிற ஏரியாவுக்கும் அங்கேயும் வரல. இன்பிட்வீனில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ಏಳು ಎಲಿಫೆಂಟ್ ಮೇಲೆ ಅನ್ಸುತ್ತೆ ಅಲ್ಲೊಂದು ಮರದತ್ತ ಅದು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ತಿಂತ 3-4 ಐತಿ. வண்டி கடிச்சுன்னு சொன்னாங்கல்ல, இதுதான் இப்படி போயிட்டு இப்படி கிராஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி மூவ்மெண்ட் ஆகணும் இங்கே உக்காந்துருக்கு நினைக்கிறாங்க. ಲೆಪರ್ಡ್ ಮ್ಯಾಜಿಕ್ ಮಾಡ್ತಾ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿಬೇಕಲ್ಲ ಸರ್ ಆ ಕಡೆ? ಇಲ್ಲ ಸರ್, ಅದು ಇಲ್ಲೇ ಒಂದು ಬಸ್ ರೋಡ್ ಅಂದ್ರಲ್ಲ, ಇಲ್ಲ ಸಿಕ್ಕ ಇದೇ ರೋಡ್ ರೇಟ್ ಕ್ರಾಸ್ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಕೆರೆ ನೋಡ್ಕೊಂಡ್ಬಂದಿದ್ದು ನಾವು. ಕೆರೆಗೆಲ್ಲ ಬರಲಿಲ್ಲ. அது மூவ்மெண்ட் ஆகணும். சார் ஏதாவது வார்னிங் கால் கொடுக்கும். அது எங்கேயும் மூவ்மெண்ட் ஆகாது. ஓகே, உட்காந்துருக்கோம். பஸ்ஸு நம்ம முன்னாடி வந்ததுல அவங்க பார்த்துருக்காங்க. கிராஸ் ஆகி நம்ம போய் அங்கே வெயிட் பண்ணோம்ல, அங்கே வரும்னு வெயிட் பண்ணாரு. அதுக்கு தான் அங்கே நின்றுச்சு. ஓகே. ஆனால் இப்போ கிராஸ் ஆகி அங்கே வரல. அது எங்கேயோ சென்டரில் புஷ்ஷில் எங்கேயோ இருக்கும் சார். இங்கே மிடில் எங்கேயோ வந்துச்சு. ஏன்னா அது சில டைமில் அண்ட் பண்ணோன்னா வெயிட் பண்ணி அண்ட் பண்ணுவோம். மிடில் எங்கேயோ இருக்குது. இப்படி தான் போயிடுச்சு. இப்படி போயிடுச்சு. ஓகே. பஸ்ஸில் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு போகிறோம். இப்படிதான் போயிருக்கேன். பஸ்ஸில் பார்த்தேன். நம்ம பஸ்ஸில் லெஃப்ட் மேடம்
நேற்று பஸ்லேயே தான் பார்த்துருக்காங்க. பஸ்ஸில் போனாங்க. மெதுவாக போவீங்களா இல்லை டப்புன்னு போயிடுச்சிங்களா லெப்பர்ட் மாதிரி? இல்லை சார் மெதுவாக போகுது. மெதுவாக தான் நடக்கும். நமக்கு டைகர் வந்து ஸ்பாட் ஆகலை இந்த சஃபாரிலையும். ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து டைகர் ஸ்பாட் ஆகிருக்கு. அதோட ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிது. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம நிறைய சஃபாரி எடுத்திருந்தோம் டைகர் ஸ்பாட் பண்ணணுன்ட்டு. ஏன்னா பந்திப்பூரில் நிறையா சான்ஸ் இருக்குது டைகர் ஸ்பாட் பண்ணுறதுக்கு. என்னென்னா சம்மர் டைம்னால் நமக்கு சான்ஸ் அதிகம். இப்போ வந்து புதர் நிறையா இருக்கிறனால நல்லா க்ரீனிஷாக செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாகவே வளர்ந்துருக்கு. ஸோ டைகர் அந்த ஏரியாவில் இருந்தாலுமே நம்ம அந்த வழியாக போனாலுமே நமக்கு தெரியாது. சான்ஸ் ரொம்பவுமே கம்மி ஸ்பாட் பண்ணுறதுக்கு. ஈவன் நம்ம ஜீப் சஃபாரி எடுக்கிற டைமில் பஸ்ஸில் சஃபாரி பண்ணவங்களுக்கு டைகர் ஸ்பாட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல தான் கிராஸ் ஆச்சுங்களா படுனே பெஸ்ட் எடுக்கு கிராஸ் ஆகி புதுசு இதுக்குள்ளே ரோடிச்சு. நம்ம மார்னிங் பந்திப்பூரில் ஜீப் சஃபாரி, அது போக மசனகுடியில் வந்து மாயார் ரோடு, சிங்கார் ரோடு ஜீப் சஃபாரி எடுத்திருந்தோம். அதோட வீடியோவை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஈவினிங் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மங்களா ரோட்டில் வந்து லெப்பார்டு வந்து ஸ்பாட் ஆகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் போய் பார்த்தோம். பட்டு லெப்பார்டு வந்து கிளியராக தெரில, தலை மட்டும் லைட்டாக தெரிஞ்சது, செடிக்குள்ளார இருந்தது. பீஸ் எல்லாம் அமைதியாக இருக்குங்க. அலாம்கல் 2-3 தடவை வந்துச்சு, பட் லெப்பர்ட் ஸ்பாட் ஆகலை. திடீர்னு டீஸ் எல்லாம் சவுண்ட் போட்டிருந்தது. வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாகு, இங்கே ஒரு சில டாக் இருக்குது. அதனால கூட டீஸ் வந்து அப்பப்போ சவுண்ட் போடுது. நமக்கு அலாம் கால் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம டின்னருக்கு வந்து அரௌண்ட் 8 o'clock போல் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம்.